ஹாய் குட்டீஸ், ஃபேட் டு ஃபிட் கேர்ள் டே 13 தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வெயிட் செக் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா வந்து செம்மையாக தண்ணி தாக்க எடுத்தது. ஸோ வந்து தண்ணி நல்லா குடிச்சிட்டேன். இப்போ போய் நம்ம வெயிட் செக் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் வெயிட்டும் சேர்த்து காட்டும். அதனால் வந்து நான் செக் பண்ணல இன்றைக்கி. இப்போ வந்து நான் காலைல எழுந்தோடனே பிளாக் காஃபி குடிச்சிட்டு வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செம்ம ஸ்வெட்டு, தரமான ஒரு வாக்கிங்காக இருந்துச்சு. அதுவுமே வந்து 30 மினிட்ஸ் தான் பண்ணேன். இன்க்ளைன் மாற்றி மாற்றி பண்ணேன். அதை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து அதை கேட்டிருந்தீங்க கீழே த்ரெட்மில் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. சாட்டர்டே ஒரு சண்டே வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எப்படிலாம் வந்து நான் வந்து த்ரெட்மில் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ் பண்ணி செம்ம கலோரிஸ் வந்து பர்ன் ஆகுது. இது பண்ணி முடிச்சுட்டு என்னோடய ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறதுக்காக நான் வந்து 2 எக்கை வந்து வேக வச்சுட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டுட்டேன். லஞ்சுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் பன்னீர், வேர்க்கடலை, லெட்யூஸு, கொஞ்சம் வந்து கர்ட்லாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோடய டயட் இப்போ நான் ஃபாலோ பண்ணுறது. எப்படி இருக்குது அப்படின்னா, சாலட், அதுக்கப்புறம் ஃப்ரூட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஓட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். சோக் பண்ண சீட்ஸ், நட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறேன். ஸோ வந்து நீங்களுமே வந்து டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சீசன் சம்மர் சீசன் செம்மையாக ஸ்வெட் ஆகும், செம்மையாக வெயிட் லாஸ் பண்ணலாம் சம்மர் சீசனில். ஸோ நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வயிறு செம்ம ஃபில் ஆகிடும். இந்த மாதிரி சாலட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டா தான் வயிறு ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். ஆனால் வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு செம்மையாக வயிறு ஃபில்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாப்பிடவே முடியாது. நான் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னால் ஃப்ரூட் வந்து எடுத்துக்கவே முடியல. இருந்தாலும் சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு பவுல் ஃபுல்லாக. உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட் கிடைக்குதோ எதுவாக இருந்தாலும் நல்லா ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. மிக்ஸ்டு ஃப்ரூட்டாக இருந்தாலுமே நல்லது தான். நான் வந்து பப்பாயா வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட டார்லிங் ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். 2 மந்த் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ என்னென்னா சீட்ஸு, நட்ஸ் எல்லாம் நைட்டே சோக் பண்ணி வச்சுட்டு நான் வந்து இது எப்போ சாப்பிடுவேன் அப்படின்னா ஒரு 5:30லேருந்து 6 சாப்பிட்டு முடிச்சிடுவேன். என்னோட டின்னரையும் முடிச்சிடுவேன். நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நான் வந்து காலைல 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சாப்பிடுவேன். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா காலைல 8 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு நைட்டு 8 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிருங்க. இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட சாப்பிட்ற விண்டோ வந்து கம்மி பண்ணிக்கிட்டு ஃபாஸ்டிங் இருக்கலாம்.